சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருமுறைகள் படிங்க, திருமுறை படித்தா வினை போகும் அப்படின்னு சொல்லி நாம் நிறைய இடத்துல பார்க்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம். திருமுறை படித்தா நம்ம வினை எப்படி சரியாக போகும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு நிற்கும் இல்லையா? அதற்கான பதிவு தான் இன்றைய பதிவு. அதாவது வினை அப்படின்னு சொல்கிறது சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் என்று 3 வகையாக பார்க்குறோம். சஞ்சிதம் அப்படின்னு சொல்கிறது தான் பழவினை. நாம் ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கிற வினை தான் இந்த சஞ்சிதம் என்று சொல்லப்படுகின்ற பழவினை. அடுத்தது நுகர்வினை என்று சொல்லப்படுகின்ற இப்போ நாம் கொண்டு வந்து அனுபவித்து கொண்டிருக்கின்ற பிராரப்த வினை. இந்த பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நுகர்வினை அப்படின்னு சொல்கிறோம். அதற்கப்புறம் இப்போ நாம் நுகரும்போது வினை சேர்க்குறோம் இல்லையா? அதுதான் அடுத்து வர இருப்பது. அதனால தான் அதற்கு பெயர் வருவினை அப்படின்ட்டு ஆகாமிய கர்மா அப்படின்னு நாம் பார்க்குறோம். இப்போ இந்த நாம் பிறவி எதற்காக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம பழவினையை அழிப்பதற்காகத்தான் நாம் பிறவி எடுக்கிறோம். அந்த நுகரும்போதே நாம் புதிய வினை சேர்ப்பதனால மீண்டும் மீண்டும் நாம் இந்த சுழற்சியிலேயே மாட்டிக்கிறோம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரலாம், ஏங்க சஞ்சித வினைன்னு ஏன் சேரணும்? ஒரே பிறவிலேயே அனைத்து வினையையும் சரி செய்து விட முடியாதா அப்படின்னா, ஒரு சின்ன உலகியல் எடுத்துக்காட்டோடு நாம் இப்போ பார்க்கலாம். ஒரே ஒரு நொடி பொழுதில் ஒரு கோபத்தின் காரணமாக ஒருவரை கொலை செய்து விடுகின்றார் ஒருவர்னு வச்சுக்குவோம். ஒரு கொலைக்கான தண்டனை நம்மளுடைய உலகியலை பொறுத்த வரைக்கும் 14 வருடங்கள். அருளியலில் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம இப்போ உலகியலில் வச்சு நாம் ஒரு எடுத்துக்காட்டோடு பார்க்குறோம். ஒரு நொடி பொழுதில் ஒரு கோபத்தில் செய்த கொலைக்கு 14 வருட தண்டனை. இது செயலினால் வருவது. உலகியலில் பார்த்திங்கன்னா மனத்தினால் செய்கின்ற வினைக்கோ சொல்லினால் செய்கின்ற வினைக்கோ தண்டனை கிடையாது. சொல்லினால் வருவது கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது. மான நஷ்ட வழக்கெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அதை சேர்த்துருக்குறாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து அதுக்கு கூட கிடையாது. செயல்னால் வர்ற துன்பத்துக்கு மட்டும்தான் தண்டனை உலகியலில் இருந்தது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருவருடைய ஆயுள் ஒரு நாள் அப்படின்னு நாம் எடுத்தோம்னா 24 மணி நேரம். 24 மணி நேரம் அப்படின்னா 1440 நிமிடங்கள். அந்த நிமிடங்களை அப்படியே 60ஆல் பெருக்கினோம் அப்படின்னா 86,400 நொடி பொழுதுகள் ஒரு நாளைக்கு. ஒரு நாள் அப்படின்னு நாம் எடுத்தோம்னா 86,400 நொடி பொழுதுகள். இப்போ இதை அப்படியே நீங்கள் 365 நாட்கள் வச்சு பெருக்கிக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய சராசரி வயது ஒரு 50, 60, 70 வருடங்கள் அப்படின்னா அதை போட்டு பெருக்கிக்கோங்க. அப்போ ஒவ்வொருவருக்கும் எத்தனை வருடங்கள் நாம் வாழ்கின்றோமோ அதற்கு ஏற்ப அந்த நொடி பொழுதுகள் நமக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு நொடி பொழுதில் உடலால் செய்த தண்டனைக்கு மட்டுமே 14 வருடங்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோன்னு வைப்போமே. சரி, 14ன்னு வேணாம், 10ன்னே வச்சுக்குவோம். நம்ம இப்போ எல்லாமே கொஞ்சம் மேலே கூட குறைச்சல்னு தெரியாது இல்லையா? 10 வருடங்கள்னே நாம் வச்சுக்குவோமே. அந்த 4 வருடங்கள் சலுகையில் போயிடுச்சுன்னு கூட வச்சுக்குவோம். அப்போ 5 நொடி பொழுதுகள் நான் செய்த தவறுக்கு 50 வருடம் முடிஞ்சிருச்சு. இது உடலால் செய்தது. அது இல்லாமல் மனசுனால் செய்தது, சொல்லினால் செய்தது எல்லாம் நாம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷத்தில் 50 வருடம் என்னோட தண்டனையாகவே கழிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் வாழப்போகிற ஒரு நாள் வாழப்போகிற 86,400 நொடி பொழுதுகளுக்கு எத்தனை வருடங்கள் தண்டனை நாம் அனுபவிக்கணும்னு யோசித்து பார்க்கணும். இப்போ புரிகின்றதா ஏன் சஞ்சிதம் என்பது நமக்கு சேருது அப்படின்னு சொல்லிட்டு? சரி, சேர்ந்துருச்சு. இப்போ இந்த கணக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கே பிரமிப்பாக இருக்கும். எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோன்னு தெரியலையே, இதில் எத்தனை வருடங்கள் இன்னும் இருக்குன்னு தெரியலையேன்னு ஒரு பிரமிப்பு வரும். அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சிருவோம். இப்போ இதை கழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 7ஆம் திருமுறையில் திரு துருத்தியும் திரு வேள்விக்குடியும்னு ஒரு பதிகம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்பி ஆரூரர் மிக அழகாக பழவினை உள்ளன பற்றறுப்பானே அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி
பழவினை அற ஒழித்தானை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பழவினையை அறுக்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். இதில் பழவினை மட்டும் இல்லை, பிராரப்தம், ஆகாமியம் மூன்றையுமே இதில் வச்சிருக்கிறத பார்க்குறோம். அதாவது பழவினை, நுகர்வினை, வருவினை என்று சொல்லப்படுகின்ற மூன்றையுமே அழிப்பது இந்த பதிகத்தில் குறிப்பிடப்படுகின்றது. பதிகம் படித்தா எப்படிங்க நம்ம வினை சரியாக போகும்னா, ரொம்ப சுலபமாக ஒன்று பார்ப்போம். ஒரு பதிகம் படிக்கிறதுக்கு 3 நிமிஷம் வச்சுக்கிறோன்னு வைங்க. அந்த 3 நிமிஷமும் நம்மளுடைய வாய் என்ன பண்ணிகிட்ருக்கு? பதிகத்தை படிச்சிட்ருக்கு. அப்போ மேற்கொண்டு வினை எதையும் சேர்க்கலையா? நம்ம மனசு என்ன பண்ணிகிட்ருக்கு? அந்த பதிகத்தை ஒன்றி, அப்பா சாமி என் பழவினையெல்லாம் போகணும் சாமி, பிராரப்தம்லாம் போகணும் சாமி அப்படின்னு பெருமானுடைய திருவடியை நினச்சிட்டே படிக்கிறதுனால அந்த ஒரு 3 நிமிஷம் நம்ம மனம், நம்மளுடைய மொழி, நம்மளுடைய உடல், இந்த மூன்றுமே சிவபெருமானை நோக்கி இருப்பதனால நமக்கு நல்வினை அதன் மூலமாக வருகின்றது. அந்த நல்வினை சேர 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 நம்மளுடைய இந்த சஞ்சிதத்தில் இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏன் அப்படின்னா, சிவபெருமான் அவரை நினைத்து நாம் போற்றி துதிக்கும் போது அவர் அதற்கு வேண்டிய, ஆனால் நம்ம வினை இருக்கிறது தான், ஆனால் என்ன பண்ணுவார்? அழகாக அதை அப்படியே மடைமாற்றம் செய்து விடுவார். அல்லது நமக்கு அதை தாங்கிக்கிற அளவுக்கு, அதாவது வெயிலில் போனால் நம்ம காலு சுடும், அது இயற்கையாக உள்ளது தான். ஆனால் சாமி என்ன பண்ணுவார்? அழகான ஒரு செருப்பு கொடுப்பார். வெயிலில் போய் தான் ஆகணுங்கிறது நம்ம வினைனா, செருப்பை கொடுத்து காலில் சூடுபடாமல் கூட்டிகிட்டு போயிடுவார். பதிகங்கள் படிப்பதனால இதுதான். மேற்கொண்டும் வினைகள் சேராமல் இருப்பது தான் பதிகங்கள் படிப்பதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணம். ஆக ஏற்கனவே பண்ணின வினைகள் போவதற்கும் அதே நேரத்தில் புதிய வினைகள் வராமல் இருப்பதற்கும் திருமுறைகளே சரியான மருந்து என்பதை நமக்கு திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் என்ற 7ஆம் திருமுறை பதிகம் மூலமாக நம்பி ஆரூரர் சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.